விக்ரம், நான் டெய்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் பார்க்குறேன். டிசிப்ளின், ப்ரொடக்டிவிட்டி, மைண்ட் செட் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தோம் என்னோட லைஃப் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸாக்டாக உங்களுக்கு தான். என்னோட பழைய வீடியோஸ்லாம் எந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம எல்லாருமே காலையில் எந்திரிக்கிறோம். நம்ம எதுவுமே பண்ணாததுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு வீடியோவை பார்க்குறோம். சாப்பிடும்போது, தூங்கும்போதுன்னு எல்லா டைம்லையும் ஓகே சீரியஸாக நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணும். அண்ட் டுமாரோவும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமும் கொஞ்சம் மாதிரி ஹெவியாக தான் ஃபீல் ஆகுமே தவிர பெட்டராக ஃபீல் ஆகாது. அந்த டாஸ்க்குக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மாட்டோம். இது எல்லாத்துக்குமே நம்ம லேசியாக இருக்கோம்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்பவே முக்கியமான திங்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ டோன்ட் வெரி, லெட் மீ எக்ஸ்பிளைன். ஏன்னா இங்கே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் நம்மளை ஃபெயில் பண்ணலை, நம்மளை ட்ராப் பண்ணியிருக்கு. ஏன்னா இங்கே பார்க்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம பிரெயினுக்கு ப்ராக்ரஸோட ஃபீல் வரும், பட் ப்ராக்ரஸோட பெயின் வராது. எந்த ஒரு ஷார்ட்கட்டை நம்மளோட பிரெயின் கற்றுக்கிட்டு அதுலேயே பழகிரும். அண்ட் ஃபைனலாக இந்த க்ரோத்துக்காக ஆக்ஷன் எடுத்து நம்ம ஒன்று செய்கிறத விட அந்த க்ரோத்தை பார்க்கறது தான் ப்ரிஃபர் பண்ணோம். அண்ட் ஃபைனலாக இந்த மோட்டிவேஷன் இது எல்லாமே ஒரு டூலாக யூஸ் ஆகாமல் நமக்கு ஒரு ட்ரக் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நம்ம ஃபீல் குட்காக இன்னொரு வீடியோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இங்கே நம்ம பார்க்குற எல்லா வீடியோஸ்லேயும் ஒன்று சொல்லுவோம், உன்னால் எல்லாமே பண்ண முடியும், உங்ககிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும். தட் ஃபீல்ஸ் குட். ஆனால் நம்மளோட ரியல் லைஃப்பில் அது எந்த ஒரு சேஞ்சஸுமே கிரியேட் பண்ணியிருக்காது. அதனால் நாம் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் அண்ட் அனதர் இந்த மாதிரி அன்லிமிட்டடாக பார்த்துக்கிட்டே இருப்போம். அண்ட் ஒரு நாள் இதோட ஃபைனல் ஸ்டேஜாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், யூ நோ ஹவு டு வேக் அப் இயர்லி, ஹவு டு பி டிசிப்ளின், ஹவு டு ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஆனால் அதில் இருக்கிற ஒன்றையுமே நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். பிகாஸ் மோட்டிவேஷன் பிகம்ஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வில் நெவர் சேஞ்சஸ் யுவர் லைஃப். இப்போ நான் கேட்குற கொஸ்டினுக்கு ரொம்ப ஹானஸ்டாக ஆன்சர் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் 7 டேஸில் நீங்கள் ஆக்சுவலாக என்ன முடிச்சிருக்கீங்க? நான் பிளான் பண்ணதை கேட்கல, திங்க் பண்ணதை கேட்கல, ஆக்சுவலாக ஃபினிஷ் பண்ணதை கேட்குறேன். ஒரே ஒரு டாஸ்க், ஒரே ஒரு விசிபிள் ரிசல்ட்டாவது நம்மக்கிட்ட இருக்கா? நோ. இப்போ கூட நம்ம மைண்டில் ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்கும், அதை பண்ணி முடிக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அந்த டாஸ்க்கை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் நம்ம எல்லாமே ப்ரொகாஸ்டினேட் பண்ணலை, நமக்கு அந்த டாஸ்க்கு கொடுக்குற பெயினை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவை இந்த மொமெண்ட்டில் பார்க்குறது கூட ஒரு டிசிஷன் தான். அந்த ஆக்சுவல் டாஸ்க்கை பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி இந்த வீடியோவை பார்க்குறது. ஸோ நம்ம ஆக்ஷன் எடுக்காமல் எடுத்த டிசிஷன் தான் இந்த வீடியோ. இதை கேட்க நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதில் யாருமே பேசாத ட்ரூத் என்னன்னா, நாம எல்லாருமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸை வாட்ச் பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த மோட்டிவேஷனல் கிரியேட்டர்ஸ், ப்ரொடக்டிவிட்டி குரூஸ், இந்த மாதிரி எல்லாரையுமே இதை அப்படியே கொஞ்சம் வெளியே இருந்து பார்த்தா நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக சீரியஸாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரியாலிட்டியில் நம்மளோட ஆக்சுவல் லைஃப்பை அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம பண்ணுற டாஸ்கில் இருக்கிற அந்த போரிங் லைஃப், அந்த கன்ஃபியூஷன்ஸ், அந்த டிசிஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே. ஓகே, இப்போ ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் சொல்கிறேன். ஹீரோ மூமெண்ட்லாம் கிடையாது, ஒரு ரியல் மூமெண்ட். ஒரு நாள் காலையில் ரொம்ப கிளியர் மைண்டோட எழுந்திரிச்சேன். ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஆக்சுவலாக ஒரு பெரிய டாஸ்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். வீடியோ பார்த்தேன், நோட்ஸ் எடுத்தேன் அண்ட் கம்ப்ளீட் மோட்டிவேஷன் தான். ஆனால் என்னென்னா டாஸ்க்கை பண்ணாமல் ஓகே இன்னும் ஒரு வீடியோ பார்க்கலான்னு சொல்லி இன்னொரு வீடியோக்கு போயிட்டேன். இதுதான் லாஸ்ட்டு நினச்சேன் சீரியஸாக. அப்புறம் என்ன, திரும்பி டைம் பார்த்தா ஒரு 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மதியானம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டாஸ்கே நான் ஸ்டார்ட் பண்ணலை, அதனால் டெட்லைன் மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் அந்த மூமெண்ட்டில் தான் ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. நான் லேசியாக இல்லை, டிசிப்ளின்டாக இல்லை. நான் பண்ணுற ஒரே தப்பே ஆக்சுவலாக ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது மட்டும்தான். ஏன்னா ஆக்ஷன் எடுத்தால் போர் அடிக்கும், அதில் ஃபெயில் ஆகிற சான்ஸ் இருக்கும். அதை ஃபினிஷ் பண்ணாமல் விட்டாலும் ஒரு மாதிரி கில்ட்டாக தான் ஃபீல் ஆகும். அதுக்கு நான் ஈஸியாக இன்னொரு வீடியோ பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருப்பேன் இல்லையா, அதனால. அண்ட் இதில் தான் இங்கே இருக்கிற ஸ்லோ பாய்சன். நாம் எல்லாருமே க்ரோத்தை பார்க்குறோம், ஆனால் க்ரோத்தை செய்யலை. அண்ட் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் மந்த்ஸ் போகும், இயர்ஸ் போகும். அண்ட் ஃபைனலாக நீங்களே உங்களோட மிரரை பார்த்து கேட்பீங்க, இந்த மாதிரி நமக்கு எல்லாமே தெரியுது, அப்புறம் ஏன் நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி. அந்த கொஷனுக்கு ஆன்சர் ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீ எதுவுமே பண்ணலையே, அதுக்கப்புறம் எப்படா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை நம்மளை திருப்பி கேட்கும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப ஸ்டக்காலாம் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்டக்காக இருந்திருக்கும் இந்த ப்ரொடக்டிவ் வீடியோஸ் பார்த்து, இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வீடியோ பார்த்து. அண்ட் ஃபைனலாக இங்கே ட்ரூத் என்னன்னா, ரொம்பவே டிசிப்ளின்டாக இருக்கணும்னு இல்லை, நமக்கு ஒரு பெட்டர் சூப்பர் மார்னிங் ரொட்டீன் வேணும்னு இல்லை. அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிற அடுத்த மைண்ட் செட் வீடியோவும் தேவையில்லை. யூ நீட் லெஸ் கன்செப்ஷன் அண்ட் மோர் ஆக்ஷன். ஏன்னா இங்கே ரியல் க்ரோத் எப்பயுமே ஃபீல்ஸ் போரிங், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் பெயினாகவும் இருக்கும். அதனால தான் நம்மளோட பிரெயின் அதை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு வீடியோஸ் பார்க்குறோன்னா அதில் எஃபோர்ட் இல்லை, ரிஸ்க் இல்லை, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்ஸ்டன்ட் ரிவார்டு கிடைக்கும். இப்போ இதே ஒரு விஷயத்தையே ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் அதுக்கு எஃபர்ட் போடணும், டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், ஒர்க் பண்ணணும், போர் அடிக்கும்.
ஸோ நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக எதை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? த கம்ஃபர்ட். வீடியோ பார்க்கலான்றது தான். அதனால தான் நம்ம எல்லாருமே வீடியோஸ் பார்த்துட்டு எதையுமே ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்மளோட சிஸ்டமை சேஞ்ச் பண்ணாலே போதும். நாம நம்மளோட டிஸ்ட்ராக்டட் என்வரான்மெண்ட்டை வின் பண்ணிட்டாலே இது எல்லாமே ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆயிடும். எல்லாமே நாம பண்ணாதான் இருக்கு. இப்போ ஒரு சொல்யூஷனை ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சிம்பிளா, ஈஸியா இல்ல. ரூல் நம்பர் 1, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ்னு எதுவுமே இல்லை. ரூல் நம்பர் 2, இன்னைக்கு பண்ண வேண்டிய பிக்கெஸ்ட் டாஸ்க் ஒரு 90 மினிட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டட். முக்கியமா நம்ம ஃபோன் சைலண்ட்ல இருக்கணும். அட்லீஸ்ட் இதை ட்ரையாவது பண்ணி பாருங்க. இதே தான் நெக்ஸ்ட் டே சேம் திங். நோ ஹைப், நோ ட்ராக்கிங், நோ பர்ஃபெக்ஷன், ஜஸ்ட் கிளாரிட்டி. கிளியரா நீங்க பண்ண போற ஆக்ஷன். ஏன்னா இங்க நம்ம பண்ற ஆக்ஷன் தான் நமக்கு கிளாரிட்டியை கொடுக்கும். நமக்கு வர்ற மோட்டிவேஷன் நமக்கு அந்த கிளாரிட்டியை கொடுக்காது. அண்ட் ஃபைனலா ரிமெம்பர் ஒன் திங், நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு கரெக்ட் ட்ராக்ல போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நமக்கு உடனே ஃபீல் ஆகுதுன்னு சொன்ன உடனே அதை எல்லாத்தையும் விட்டுட்டு போக கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு சின்னதா ஒரு ஸ்மால் தாட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரே செகண்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சேம் ஃபோன், சேம் ஆப், சேம் வீடியோஸ், இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ரொம்ப நாலேஜபிள் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் த லைஃப் ஃபீல் சேம். இப்போ இன்னொரு விஷயத்தை இமேஜின் பண்ணுங்க. சேம் எஃபோர்ட், ஆனால் டெய்லி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஆக்ஷன், நோ மோட்டிவேஷன், ஜஸ்ட் மொமெண்டம். அப்புறம் இதை 1 இயர் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாலாம் கிடையாது. நம்ம ஆக்சுவலாக கொஞ்சம் மூவிங்கில் இருப்போம். இப்போ நம்ம கிட்ட தான் இருக்கு, நாம தான் சூஸ் பண்ணணும். இதுல இந்த சைடில் போகலாமா இல்லை இந்த சைடில் போகலாமான்னு. ஓகே, இப்போ நான் கேட்க போகிறதா இந்த வீடியோவோட கோர் கொஷின். நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி இன்னொரு வீடியோ பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலாக க்ரோ ஆக ட்ரை பண்ணுறோமா இல்லை க்ரோ ஆன மாதிரி ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுறோமான்னு. எந்த ஒரு சிம்பிள் ஆன்சர் தான் நம்மளோட லைஃப்பை டிசைன் பண்ண போகுது. இந்த 2026 25 மாதிரி இருக்க போதா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதான்னு. எந்த ஒரு கொஷனுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.